வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொய்யா பழத்தில் எண்ணற்ற ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் இருக்குது அப்படின்றதால வாரத்தில் ஒரு தடவையாவது கொய்யா பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதனால் நமக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கப்படுறதால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பலமாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம கொய்யா பழம் சாப்பிடும்போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் கிடைக்கும். பழங்கள்லேயே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த கூடிய தன்மை கொய்யா பழத்துக்கு தான் அதிகமாக இருக்கு. செரிமானத்திற்கெல்லாம் கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்கும். தோல் ஆரோக்கியத்தெல்லாம் நமக்கு கொய்யாப்பழம் மேம்படுத்தும். குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது கொடுக்கலாம். ஸோ கொய்யாப்பழத்தில் இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்கு அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதே ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகம். இது பல்வேறு இதய நோய்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக கொய்யாப்பழத்தில் நம்மளுடைய உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஆய்வுகளின்படி உடல்ல நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கப்பட்டாதான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அது ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைய வைக்கும். எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் தன்னுடைய அந்த ரத்த நாளத்தில் மிக சிறப்பான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் வலுவிழந்து போவது, தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு நம்ம இருக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் டயட்ரி நார் சத்துக்கள், அதாவது டயட்ரி ஃபைபர் அதிக அளவில் நிறைந்திருக்கு. அப்படின்றதால அது வயிற்றுப்போக்கு மற்றும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது. கொய்யாப்பழத்தை நம்ம அப்படியே மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் ஒரு மலம் இலக்கியாக செயல்பட ஆரம்பிக்கும். குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யும். எனவே செரிமானம் நமக்கு சீராக நடைபெறுவதற்கு மற்றும் மலச்சிக்கல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிறு சார்ந்த பிரச்சனை, வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் ஏ நமக்கு குறைவாக இருக்கும்பொழுது தான் அது கண்களில் கண்புரை பிரச்சனை, மாலைக்கண் நோய், கண் பார்வை கூர்மையாக இல்லாமல் போக வைக்கிறது போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க கூடாது அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ கிடைக்க ஆரம்பிக்கிறதால கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். அந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் கெரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத கோலோஜன் உற்பத்தியை உங்களுக்கு மேம்படுத்தும். உங்களுக்கு முகப்பொரு அதிகமாக வரும் அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது முகப்பொரு வருவது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நமக்கு இந்த விட்டமின் சி எனும் உயர் சத்தோடு சேர்த்து கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நீக்கிடும். அப்போ முகத்தில் எந்த விதமான சுருக்கங்களோ, தழும்புகளோ, முகப்பொருட்களோ, கண் கருவளையங்களோ, பிளாக் சர்க்கிள்ஸோ என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தத்தை கொய்யாப்பழம் நமக்கு குறைக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மனம் கவரக்கூடிய நுண்ணிய படபடப்பு, இது எல்லாத்தையுமே நமக்கு கொய்யாப்பழம் குறைக்கும். நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தை அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிடலாம். இதனால் உங்களுக்கு மெக்னீசியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பித்து நரம்புகள் மற்றும் தசைகளை இது ரிலாக்ஸ் பண்ணும். அதை ரிலாக்ஸ் பண்ணுறதால செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், தூக்க ஹார்மோன்கள், இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கடுமையான மன அழுத்தம், அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இதயம் சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் விடுபடலாம். அதுக்கு கொய்யாப்பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம். ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் மிகவும் நல்லது கொய்யாப்பழம்.
உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்குவதாக சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மேலும் கொய்யாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகமாகவும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாகவும் இருக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயத்தை கொய்யாப்பழம் தடுக்கும். கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி அந்த நீரை வடிகட்டி அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் கூட ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு வந்து குறைவதாக ஆய்வுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இருப்பினும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதாக தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் கொய்யாப்பழத்தினுடைய தோலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ரக்டோஸ் தான் அப்படின்றத ஆய்வினுடைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. எனவே சர்க்கரை நோயாளிகள் கொய்யாப்பழத்தில் சாப்பிடுவதாக இருந்தால் அதோடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடுவது நல்லது. இதன் மூலமாக ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஸோ கொய்யாப்பழம் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும்னா மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு மேம்படுத்தும். அதாவது நமக்கு வந்து அதிகமாக பழங்கள்லேயே நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்டது வந்து கொய்யாப்பழம். இது நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா பழங்கள்லையுமே விடவும் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அப்போ கொய்யாப்பழத்தை சாப்பிடுவதால் உடலில் இம்யூன் சிஸ்டமே நமக்கு வந்து வலுப்பெறும். நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுவதுமாகவே வலுப்பெறும். ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி தான். ஸோ அந்த விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து. எனவே நீங்கள் வீக்காக உங்களோட இம்யூன் பவர் கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடி பலவிதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று நோய்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருக்கிறவங்களாம் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே அவங்க குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளிலிருந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூளைக்கு நல்லது கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B3 போன்றவை எல்லாம் அதிகம் இருக்கு. இந்த இரண்டு விட்டமின்களுமே மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்திற்கு உதவுவதோடு நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய பண்ணி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதை வந்து நமக்கு வந்து கியூர் பண்ணி நினைவாற்றலை வந்து மேம்படுத்தும். எனவே மூளை வந்து சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வேணும் அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை தினம் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சாப்பிடலாம். அல்லது வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மூளை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் எல்லாம் சுரக்கப்பட்டு மூளை சிறப்பாக செயல்படும். அந்த மன அழுத்தம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் நீங்கள் வந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கொய்யாப்பழம் கொடுக்கும்போது அவங்க ஸ்டடீஸில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. இப்போ பழங்கள் வந்து நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பெரிதும் உதவி புரியுது. பல வகையான பழங்கள் வந்து நம்ம சுற்றி இருக்கு. அதில் நிறைய பேர் வந்து ஆப்பிள் பழங்களை மிகவும் ஆரோக்கியமாக நினைச்சிட்டு அதை சாப்பிடுவாங்க. ஆப்பிள் பழம் ஆரோக்கியம் தான். ஆனால் ஆப்பிளுக்கும் இணையான சத்தை கொண்டிருக்கக்கூடிய விலை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தான் இந்த கொய்யாப்பழம். ஆப்பிள் ஒருவேளை உங்களால் வாங்க முடியல அப்படின்னாலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை நீங்கள் வாங்கலாம். சொல்லப்போனால் ஆப்பிள் பழத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகள்லாம் அதிகம். அதோட விட்டமின் சி, நார்சத்து எல்லாமே அதிகமாக கொய்யாப்பழத்தில் இருக்குது. எனவே கொய்யாப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கொய்யாப்பழத்தை மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறாமல் வந்து வாங்கி சாப்பிடலாம். அதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பல நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கப்படும். கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.